தமிழக வெற்றி கழகத்தின் தங்கத் தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து இணைத்து கொண்ட நிகழ்ச்சிக்கு பெரும் முயற்சி எடுத்து என்னை சேர்த்த இந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய எங்கள் செங்கோட்டையன் அண்ணன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவ் அர்ஜுனன் அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்ட செயலாளர் தம்பி தணிகா அவர்களுக்கும் என்னை இணைக்க மிகவும் ஒத்துழைத்து இணைத்தார்கள். ஆகவே அவர்களுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, தங்க தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற செயல் வீரர் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் ஜேசிடி பிரபாகரன், இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் என் அருமை சகோதரர் சிவா அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சென்றிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தார் சார்பிலும் என்னோடு வருகை தந்து இணைந்த என்னுடைய நண்பர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவதற்கு சிறந்த தொகுதியாக இன்றைக்கு பெரம்பூர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தான் முதலமைச்சர் இருந்து தேர்ந்தெடுக்க போகிற தொகுதியாக நம்முடைய அண்ணன் அவர்கள் எல்லாம் இங்கே சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சின்னம் இங்கு மட்டுமல்ல, புதுச்சேரியிலும் வந்திருக்கின்றது. நம்முடைய தளபதியை சந்தித்ததிலிருந்து எனக்கு இவர்களை சந்திக்கும் போது எனக்கு 10 வயசு குறைஞ்சிடுச்சு. தளபதியை சந்திக்கும் போது இன்னொரு 15 வயசு குறைஞ்சி போச்சு. 25 வயசு குறைஞ்சி போச்சு எனக்கு. எல்லாரும் பேசுனீங்க, அவர் ஸ்டாலினை பற்றி பேசுனீங்க, எல்லாரும் பற்றி ஸ்டாலின் சொல்லிட்டாரு. நான் தோற்றாலும் பரவாயில்லைன்ட்டார், முடிச்சிட்டார். அவருக்கு அவரே முடிச்சினார். தளபதி வந்தாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் நான் தோற்றாலும் பரவாயில்லை நேரத்தை சொல்லிட்டார். நம்ம இனிமேல் அதை பற்றி பேச வேண்டியதே இல்லை, திமுகவை பற்றி பேச வேண்டியதே இல்லை. இங்கே அவர் எடப்பாடியை பற்றி பேசவே இல்லை, அது கட்சியே இல்லைன்ட்டாங்க. இல்லை விளையாட்டு சொல்லதுங்க, நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அண்ணன் செங்கோட்டையும் அனுபவிச்சிருக்காரு, இவரும் அனுபவிச்சிருக்காரு, பக்கத்தில் இருக்கிற அண்ணன் ஜேசிடியும் அனுபவிச்சிருக்காரு. அவனுங்கள மாதிரி ஒரு ஐயோகின் உலகத்தில் எவனுமே இல்லை. அதையும் தாண்டி இவர் 2 பேரும் கல்லவர். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், என்னை பற்றி நல்லா தெரியும். சகோதரர் ராஜ்மோகன் பேசினார், தம்பி தணிகாவுக்கு தெரியும், சிவாவுக்கு தெரியும், அருமையான பொதுச் செயலாளருக்கும் தெரியும் என்னை பற்றி. நான் எப்படி வேலை செஞ்சிருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக இல்லை திருட்டு உறவு வச்சுக்கின்னு இவங்களுக்குள்ள உறவு வச்சு. ஆனால் இவங்க 2 பேர் இல்லை, தம்பிகளை சொன்ன பேசுனாங்க 13 கட்சி இல்லை, இவங்க 2 பேர் சேர்ந்து 25 கட்சி. அசைக்கவே முடியாது தளபதியை, அசைக்கவே முடியாது அவரை. எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அவர் வராதிய வெளியில் உள்ளே தான் இருப்பார், ஆனால் அவர் ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். முதல்ல நார்த் மெட்ராஸில் பெரம்பூர் ஜெயிக்கும், கொளத்தூர் ஜெயிக்கும், வில்லிவாக்கம் ஜெயிக்கும், பூங்கா நகர் ஜெயிக்கும். பூங்கா நகர் போயிடுச்சு, திருவிகா நகருக்கும் ராயபுரத்துக்கும் இன்னும் முக்கியமாக துறைமுகம் ஜெயிச்சிருக்கோம் முதல்ல. அதனால் யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, கண்டிப்பாக ஜெயிப்போம். அதெல்லாம் எல்லோரும் ஏமாற்றலாம், எங்களாண்டெல்லாம் ஏமாற்ற முடியாது. அதை விட பெரிய தளபதிகள் எல்லாம் நம்ம பொதுச் செயலாளர், அருமையான பொதுச் செயலாளர். நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் சொன்னார், ரொம்ப இவர் சொன்னார், ஆட்டோவில் ஓட்டவங்கள ஏன்னா நிச்சயமாக உண்மை தான். ஆட்டோ ஓட்டங்களும் மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கீங்க. திமுகவிலையும் அதிமுகவிலையும் அது மாதிரி ஆக முடியாது. அது உண்மையான பேச்சு, எடுத்துக்கணும். அதை ஒரு திமுகவில் வட்ட செயலாளர்னா எங்களை விட மூத்தவர் அண்ணன் செங்கோட்டையன், அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஜேசிடி அண்ணன் இருக்காங்க. இந்த 2 கட்சியிலும் ஒரு வட்ட செயலாளர்னா 25 வருஷம் சாகணும், குடும்பத்தையே விட்டுட்டு சாகணும், அப்போ தான் 20 வட்ட செயலாளர் முடியும். ஆனால் இன்றைக்கி மரியாதைக்குரிய அண்ணன் ஆட்டோத்தை ஆட்டுற கூட மாவட்ட செயலாகிறார். தம்பி தணிகா எனக்கு தெரிஞ்சு குழந்தை அவர், இன்றைக்கி அவரும் மாவட்ட செயலாளர். அதே மாதிரி சிவா பார்க்கும்போது எல்லாமே அவ்வளோவா அவர் சொன்ன மாதிரி ஏழைகள் தான், யாரும் பணக்காரர் கிடையாது, எல்லாம் ஏழைங்க தான்.
அதே மாதிரி நீங்களும் தொண்டர்கள் தான் ஏழைங்க தான். ஏழைகள் பக்கம் இறைவன் இருக்கிறான்னு அண்ணா சொன்னார்ல, ஏழைகள் பக்கம் நம்முடைய தளபதி அவர்கள் சுற்றியும் பொதுச்செயலாளர் மனசிலே இருக்காங்க. உண்மையிலே அதே போன்று நம்முடைய ஆதவ அர்ஜுனார் இருக்கார். நான் 2 வாட்டி தான் அவரை பார்த்தேன். ஆனால் அவர் எல்லாம் சொன்னாங்க, இவ்வளோ வசதியானவராச்சா எப்படி ஆச்சான்னு. அவர் என்னை உட்கார வச்சு சோறு போட்டுக்கிறார், சாப்பாடு போடுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு அவரே போடுறாரு. இது என்னடா இது புதுசாக இருக்குது, நமக்கு வெக்கமாக இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல அவரே போடுறாருன்னு. அவருக்கு சாப்பிடும்போது நம்ம கடைசி வரையும் நினைக்கணும் இல்லையா? தான் அதனால் உங்களை கடைசி வரையும் நான் நினைப்பேன். என் உயிர் உள்ளவரை இனி நான் 2 கட்சியிலையும் என்னுடைய உயிரையும் உடலையும் எல்லாத்தையும் இழந்து வேலை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி வேலை செஞ்சேன்னு தெரியும். இப்போ ஏடிஎம்கேல 6 மாதமாக தம்பி தனிகாவுக்கு தெரியும், முக்கியமானவங்களுக்கு தெரியும். அங்கே ஒன்றுமே கிடையாது, அந்த எடப்பாடியார் பேரே கிடையாது, அந்த ஊர்லேயே கிடையாது, தொகுதியிலேயே கிடையாது. 6 மாதம் இப்படி வேலை செஞ்சால் இவனுங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டானுங்க. ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இவங்களை விட்டு கொடுத்து இவங்க நினைக்கிறாங்க 2 பேரும் நீங்கள் 2 கட்சியும் ஒன்றாச்சா இருந்தால் கூட சரி, 13 10 இன்னொரு 5 6 கூட சேருங்க, அவர் தளபதியை நீங்கள் அசக்கவே முடியாது. எழுதி வச்சிங்க. அண்ணன் பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டை அண்ணன், ஜேசிடி பிரபாகர் சொல்லிட்டு போகிறேன். மே மாதம் அதே 5ஆம் தேதி கோட்டையிலே கொடியேற்ற போவது நமது தளபதி அவர்களும் அவர் தான். இவங்க தான் நீங்கள் அங்கே திமுகவும் அண்ணா திமுக உங்கள் காலெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நானும் அண்ணன் பொதுச் செயலாளரும் இவங்க ஆதரவு உத்தரவு கொடுத்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற படையை பார்க்குறேன், நீங்கள் மட்டும் எங்கள் கூட தான் போகிறோம். நீங்கள் மட்டும் உங்கள் பொதுச் செயலாளர்கிட்டே உங்கள் மூத்த நிர்வாகிகிட்ட உத்தரவு வாங்கி நீங்கள் எங்கள் கூட நின்னீங்கன்னா ஓட விடுவேன் எல்லாரையும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அதனால் நீங்கள் இப்போ ரசிகர் கிடையாது, நீங்கள் கட்சியினுடைய தூண்கள். ஒவ்வொருத்தரும் எழுந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம 10 பேர் அடிப்போம், 10 100 ஓட்டு வாங்குவோம். அதனால் தைரியமாக இருந்து வேலை செய்ய. வர மே மாதம் 5ஆம் தேதி கோட்டையிலே கொடியேற்ற போவது நம்முடைய தளபதி தான். விசில் சின்னம் தான். இப்போ அந்த விசில் சின்னத்தை பார்த்தா எல்லாமே பயப்படுறாங்க. காலையில் நமக்கு கேட்குறது சத்தம், இந்த துப்புரவு தொழிலாளர்கள் கூப்பிட்டு விசில் தான் அடிக்கிறான். அப்பா நம்ம ஓட்டுக்கு ஈஸியாக வந்துருச்சுப்பான்னு. நம்ம அடிக்க வேண்டியதில்லை, அவன் அடிச்சுங்கிறான் ரோட்டில். அவங்களுக்கும் சொன்னாங்களாம் கார்பரேஷனில், விசில் அடிக்காதீங்க, மைக் வச்சுன்னு பேசுங்க. என்கிட்ட ஒருத்தர் துப்புரவு தொழிலாளி நான் அந்த வேலைக்கு வச்சவன் சொல்லலாம், ஒதிப்பான் உன்னை விசில் அடிக்கலை, அவன் வீட்டாண்ட ஒதிப்பான் உன்னு சொல்லிடுறான். அதனால் காலையிலேருந்து விசில் அடிச்சுட்டான். ஆகவே நீங்கள் அழைத்த மகளிரெல்லாம் சிறப்பான மகளிர் வந்திருக்கீங்க, எல்லாம் இளைஞர் பட்டாளம். இது மேடையில் இருக்கிறது தான் எல்லாமே இளைஞர் பட்டாளம் தான். எல்லாமே நான் ஒரு ஆள் தான் கொஞ்சம் வயசானவனாக இருப்பேன். ஆகவே நிச்சயமாக நார்த் மெட்ராஸ் பொறுத்தவரையிலும் 8 தொகுதிகளையும் ஜெயிச்சு வெற்றி பெற்று பொதுச் செயலாளர் அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் ஆதவ அர்ஜுனா காலையில் வைக்க நாம் சபதம் ஏற்போம். விசில் சின்னத்தை வெற்றி பெற செய்வோம். ஜெயிச்சு நம்ம காலடியில் அவங்க காலடியில் வைக்கும், அவங்க எடுத்துன்னு போயிட்டு தளபதி காலில் வைக்கிறாங்க. 15ஆம் தேதி இவர்கள் எட்டு போய் அவரை கொடியேற்ற வைக்கிறாங்க கோட்டையில். ஆகவே அவருடைய வாக்கு எங்கே கேட்டாலும் சரி, எந்த சின்ன குழந்தை கேட்டாலும் சரி, எங்கன்னா நான் அவர் ரசிகர்ன்றான். நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோடனே ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க தெரிலக்கிறவங்களாம் என்ன இட்டும் போடுறதா. நான் போய் சேர்ந்த இவங்ககிட்ட மல்லு கொடுத்தேன். நான் போய் சேர்ந்தது இவங்ககிட்ட மல்லு கொடுத்துட்டு போய் நான் சேர்ந்தேன். நான் பார்த்ததே கஷ்டம்பா. பயப்படாதீங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் தான் வரப்போகிறாரு. கூடி சீக்கிரம் போடுறோம். 10 நாளில் இந்த தமிழ்நாடே சுற்றி வரப்போகிறாரு. அதுலேயும் குறிப்பாக நம்ம நார்த் மெட்ராஸில் நம்முடைய அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் தயவு செய்து நீங்கள் இந்த நார்த் மெட்ராஸில் ஒரு 3 நாளைக்கு அவரை ஒரு வேட்பாளராக அவரை சுற்றி வர செய்தால்
8 தொகுதியில் உங்கள் காலடியில் ஒப்படைக்க நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வருகின்ற தேர்தலில் விசில் 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 என்று சொல்லி தளபதி தளபதி என்று சொல்லி அவரை வாழ்த்துவோம். நமக்கு சின்ன விசில் தான், வேற எதுவும் தெரியக்கூடாது. போனால் விசில் விசில் எல்லாம் இந்த கையில் அடிங்க, கையில் அடிங்க, விசில் வாங்குங்க. விசில் தான் காதே பிச்சு போனோம், காதெல்லாம் பிச்சுக்கின்னு போனோம். ஆகவே இந்த விசில் சின்னம் 15ஆம் தேதி மே 15ஆம் தேதி தமிழ்நாடு பூராவும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், அண்ணன் ஆதவ் அவர்களுக்கும், அண்ணன் செங்கோட்டையனருக்கும், மாவட்ட செயலாளருக்கும் நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.